بن لبيد رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا أحب الله قوما ابتلاهم فمن صبر فله الصبر ومن جزع فله الجزع. யாரேனும் ஏதேனும் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா நேசிக்க நாடினார் அவர்களை சிரமங்களில் ஆழ்த்தி சோதிப்பார். எவர் பொறுமை கொள்வாரோ அவருக்கு பொறுமையின் கூலி எழுதப்படுகின்றது. எவர் பொறுமை கொள்ளவில்லையோ அவருக்கு பொறுமையின்மை எழுதப்படுகின்றது. பிறகு அவர் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் மஹ்மூத் பின் லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவிடம் ஒரு மனிதனுக்கான ஒரு உயர்ந்த பதவி நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனால் அவர் தனது அமலின் மூலம் அந்த பதவியை அடையவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா அவரை வியாதியின் சிரமங்கள் முதலியவைகளை கொண்டு சோதிக்கின்றார். அவை அவருக்கு வெறுப்பாக இருக்கும். இறுதியில் அவர் அந்த சோதனையின் வெறுப்பான நிலையினால் தனக்குரிய பதவியை அடைந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முஸ்லிமுக்கு களைப்போ நோயோ கவலையோ துக்கமோ சோர்வோ ஏற்படுமேயானால் அவருக்கு ஏதேனும் முள் தைத்து விட்டாலும் கூட அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரது பாவங்களை மன்னித்து விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி மற்றும் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எவரேனும் ஒரு முஸ்லிமுக்கு முள் தைத்து விட்டால் அல்லது அதைவிட குறைந்த நோவினை ஏற்பட்டாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலாவிடம் அவருக்கு ஒரு பதவி எழுதப்படுகின்றது. அவரது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உண்மை விசுவாசிகளான ஆண் பெண்களில் சிலர் மீது அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து சோதனைகளும் விபத்துகளும் வந்து கொண்டே இருக்கும். சில சமயம் உயிர் மீது, சில சமயம் பிள்ளைகள் மீது, சில சமயம் செல்வத்தின் மீது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாக அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் அவர் மரணித்த பிறகு ஒரு பாவம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிம் அடியானின் உடலில் நோயை கொடுத்து சோதித்தார். இந்த அடியானுக்கு அவர் ஆரோக்கியமான நிலையில் செய்து வந்த அனைத்து நற்செயல்களையும் எழுதுங்கள் என்று ஒரு